அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ நிறைய என்கொயரி வந்துட்டு இருக்கு. நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு எக்ஸாம் சனிக்கிழமை. ஸோ பொதுவாக டிஎன்பிஎஸ்சியிலோட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அந்தந்த கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய கருவூலம் ட்ரெஷரி ஆஃபீஸில் தான் வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தேர்வு நடக்கிறதுக்கு முந்தைய நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சென்டருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வழக்கமாக பிரித்து கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூடிய கண்டெய்னரில் சீல் பண்ணி அனுப்புறது வழக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் கலெக்டரேட்டில் ட்ரெஷரியிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் பஸ்ஸில், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்னி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வச்சு ஒரு A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அனுப்பியிருந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆகி நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒட்டி வெறும் ஒரு A4 ஒட்டி அனுப்புறது வந்து பாதுகாப்பாக இருக்குமா? இதன் மூலிமா டிஎன்பிஎஸ்சியோட வினாத்தல்கள் வந்து கசியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டே இருந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பிரபாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எந்த வித வினாத்தாள்களும் கசியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாவட்டத்தில் வந்து நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம், நீங்கள் ஏன் கண்டெய்னரில் அனுப்பாமல் இந்த மாதிரி பஸ்ஸில் அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கேட்டிருக்கோம். ஸோ அதற்கான அந்த அறிக்கையை நாங்கள் வந்து நாளைக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த கொஷினும் லீக் ஆகலை. ஸோ எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்தவித வினாக்களும் கசியவில்லை அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் திங்க் பண்ண வேண்டாம். நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன ரிவிஷன் பண்ண போகிறீங்க, கரண்ட் அஃபேர் என்ன படிக்காமல் இருக்கிறீங்க, ஸோ அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணி நாளைக்குள்ள நாளை யோசிச்சு நாளைக்கு நல்லா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணி இந்த குரூப் 4ல் அச்சீவ் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் எண்ணமாக இருக்கணும், தவிர வேறு எந்த வித டைவர்ஷனுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு பாக்கெட்டில் சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி போனாலும் அது பாக்கெட்டில் சீல்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் என்ன பண்ணுவாங்கன்னா 20 பேருக்கு ஒரு பாக்கெட் வருதுன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 பேர்ட்ட சைன் வாங்கி சீல் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சைன் வாங்கி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் போகிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா போலீஸ் பாதுகாப்போடு தான் இதுவும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நாளைக்கு நீங்கள் உங்கள் எக்ஸாமினேஷனை மட்டும் யோசிங்க. நாளைக்கு வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.